கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 70, 71, 72 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற வாக்கை நிறைவேற்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்ப சித்தம் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் நம்முடைய சத்துருவான பிசாசானவனுடைய ஆளுகை நின்று விடுதலையாக்கப்பட்டு நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய கட்டளையிடும்படியாக ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றவும் இந்த உலகத்துக்கு இறைவன் மனிதனாக வந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருகச் செய்கிற ஆண்டவர் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்து அவதரித்து நம்மை வாழ வைக்கிறவர் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய நமக்கு கட்டளையிடும்படியாக உலகத்துக்கு வந்து பிறந்திருக்கின்றார் என்று நாம் கற்றுக்கொள்கின்றோம். முதலாவது நம்முடைய சத்துருவான பிசாசானவனுடைய பிடியினின்று விடுதலையாக்குகிற ஆண்டவர் என்றும், இரண்டாவது நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்கிற ஆண்டவர் என்றும் நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்றும், நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான் என்றும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றும் யோவான் 12:26 வாசிக்கிறோம். நாம் அவருக்கு ஊழியம் செய்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கனம் பண்ணுகிற தேவனாய் வந்து நமக்குள் பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவருக்கு நாம் என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஊழியம் செய்ய அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.